ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரேவதின் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு பெங்காலி ஸ்டைல் மட்டன் கறி ஃப்ரெண்ட்ஸ். கொஷம் மங்காஷோ ஒரு டெலிஷியஸ் ஸ்பைசி ஸ்டைல் மட்டன் கறி. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் மெயினான ப்ராசஸ் நாம் இதை ஸ்லோ ஃபயரில் தான் குக் பண்ணணும். அதுதான் இதில் மெயின் ப்ராசஸ். ஸோ இதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் ஸ்டெப் மேரினேஷன். மட்டனை நாம் மேரினேட் பண்ணோம். அதுக்கு நான் இங்கே ஒரு 500 கிராம் மட்டன் கறி எடுத்திருக்கேன் வித் போன்ஸ். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கியது. ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், ஒரு அரை கப் அளவுக்கு கட்டியான தயிர், 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா வீட்லேயே செஞ்சது, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். இந்த மட்டன் மசாலா சேர்க்கறதால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம மட்டன் கறி. ஸோ முதல்ல நாம் இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பெப்பர், சீரகம், மிளகாய், தனியா எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து ஆற வச்சு இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக பொடி பண்ணி இதை நாம் எந்த கிரேவி செய்யும் போதும் இதை சேர்த்துக்கும் போது ரொம்ப ஃப்ளேவரிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் மேரினேஷனுக்கு. ஸோ அதுக்கு நான் இங்கே ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தயிர் எல்லாம் மசாலாவையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நம்ம வச்சுருக்க மட்டனை அதில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா கோட் பண்ணுங்கள். எல்லா மட்டன் பீசஸ்லேயும் கோட் ஆகணும். இதை 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடணும். இல்லைனா ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் ஊற விட்டுடலாம். ஊற விட்டதுக்கப்புறம் கிரேவி ரெடி பண்ணிடணும். ஸோ அதுக்கு இங்கே ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் எடுத்துருக்கேன். பெங்காலி ரெசிபிஸ் கடுகெண்ணெயில் தான் செய்வாங்க. ஸோ எண்ணெய் லைட்டாக சூடானதோ இதில் 4-5 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்து சுகரை நல்லா கரைக்க விடுங்க. ஸோ இப்போ நாம் எல்லா மசாலாவும் இதில் சேர்த்துலாம். பிரியாணி பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து ஒரு செகண்டுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இது ஃப்ரை ஆகி வந்ததுமே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. நறுக்கி இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்குங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கி வந்ததுமே நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த மட்டன் மசாலா பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் ஒரு செகண்டுக்கு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நாம் மேரினேட் பண்ணியிருக்க மட்டனை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வேகணும் மட்டனை. ஸோ இப்போ ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு வெந்ததுமே ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணணும். இது எப்படி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு குக் ஆகணும். நடுவில் நாம் கொஞ்சம் சுட தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. இது ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகும்போது தான் மட்டன் நல்லா வெந்து வரும். அதோடய நம்மளுக்கு ஒரு ப்ரௌனிஷ் கலர் கிடைக்கும், ஒரு நல்ல ரிச் ப்ரௌன் கிடைக்கும். ஸோ இது நம்ம மட்டன் கிரேவிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நடுவில் நாம் ஒரு 1/2 ஹவருக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவை கொஞ்சமாக லைட்டாக சுட தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்ம மட்டன் கிரேவியோட கலரே மாறிட்டு வரும். பாருங்கள், நல்ல ஒரு ரிச் ப்ரௌன் கலர் கிடைக்கும். அதோடைய மட்டனும் நல்லா வெந்து வரும். ஸோ நல்லா சுண்ட வைக்கணும். இதுதான் இதில் உள்ள மெயின் ப்ராசஸே இதுதான். இப்படி பண்ணும்போது மட்டனோட கிரேவி அந்த டேஸ்ட்டு எல்லாமே மாறி வரும். ஸோ டோட்டலாக இன்றைக்கி நம்ம 3 மணி நேரத்துக்கு இதை குக் பண்ணியிருக்கோம். ஸோ மேரினேஷன் எப்படி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குக்கிங் ஹவரும் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கொஷம் மங்காஷோ ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக பண்ணுற மட்டன் கிரேவியில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்குவாங்க. அது சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பட் நான் இன்றைக்கி இங்கே சேர்க்கலை. ஸோ கொஷம் மங்காஷோ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டி டிஃப்ரெண்ட்டான ஒரு மட்டன் கறி இது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.